அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சம்பத். உலகம் முழுவதும் எர்த்விங் அப்படின்னு ஒரு அமைப்பை நான் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். எர்த்விங் என்ற அமைப்பு என்னவென்றால், உலகம் முழுவதும் உள்ள அனைத்து மக்களும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஒரே நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்ற ஒரு மனிதர்களுக்கு தற்போது உலகமுள்ள அனைத்து மனிதர்களின் ஒட்டுமொத்த மக்களின் நலன் கருதி இப்படி ஒரு உலகம் முழுவதும் இப்படி ஒரு மாற்றம் உடனடியாக வர வேண்டும் என்று தான் என்னுடைய ஆசை. இது நான் ஒட்டுமொத்த மக்களின் நலன்களுக்கு ஒரு உகந்த சிஸ்டம், ஒரு பெஸ்ட்டு சிஸ்டம் இந்த உலகத்தில் உருவானா எப்படி இருக்கும் அப்படி என்ற சிந்தனையில் பல்வேறு கட்ட ஆராய்ச்சிகள், அதுக்கான முயற்சிகள். இப்போ ஒரு விஷயம் இந்த உலகத்தில் பெட்டராக ஒரு சிறந்த அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு சிறந்த தரமான ஒரு சிஸ்டமாக நம்ம உருவாக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ளே தோணுச்சு. அதுக்கு என்ன பண்ணலான்னாக்கா, இப்போ இருக்கிற தற்போதைய சிஸ்டத்தில் உள்ள குறைகளை பற்றி என்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி அதில் கிடைத்த தகவலின்படி எப்படி ஒரு பெஸ்ட்டு சிஸ்டம் இந்த உலகத்தில் இருந்தால் இந்த ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் அது நன்மையாகக்கூடிய சிஸ்டமாக இருக்கும் என்பதை அலசி ஆராய்ந்து அதன் அடிப்படையில் சில விஷயங்களை இப்படி மாற்றலாம் என்று நான் கருதி ஒரு திட்டத்தை உருவாக்கி அந்த திட்டத்திற்காக எர்த்விங் என்று பெயரிட்டுள்ளேன். இது பார்த்தோன்னாக்கா ரொம்ப ப்ராக்டிக்கலாக நடக்காத மாதிரி நமக்கு தோணும். ஆனால் அது ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி ஒரு திட்டத்தை இந்த உலகம் முழுவதும் அறிமுகப்படுத்தி அது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த திட்டத்தை இந்த உலகம் முழுவதும் அனைத்து மக்களும் அந்த திட்டத்திற்கு மாறி அதில் கிடைக்கும் பலன்களை ஒட்டுமொத்த உலக மக்கள் எல்லோரும் சமமாகவும் எந்த ஒரு பிரச்சனைகளும் எந்த ஒரு சண்டைகளும் இல்லாமல் ஒரு கூட்டு உலகம் முழுவதும் உள்ள அனைத்து மக்களும் ஒரே குடும்பமாக ஒரு கூட்டணியாக இந்த உலகத்தை வாழ முடியும். அது எத்தனை கோடி பேர் இப்போ பார்த்தோன்னா நம்ம உலகத்தில் 850 கோடி பேர் இருக்காங்க. இந்த 850 கோடி மக்கள் தொகை என்பது எத்தனை லட்சம் கோடியாக எதிர்காலத்தில் மாறும் என்று நம்மளால் ஓரளவு கணிக்க முடிகிறது. அப்படி பல லட்சம் கோடி மக்கள் இந்த உலகத்தில் தோன்றிக்கொண்டே இருந்தாலும் அத்தனை பேரும் எந்த ஒரு சச்சரவு, எந்த ஒரு பிரச்சனைகள், போர்கள், ஆயுதங்களை பயன்படுத்தி மக்களை அழிக்கக்கூடிய கொடூரமான செயலெல்லாம் ஈடுபடாமல் தேவையான அளவு உணவுகளை உற்பத்தி செய்து தேவையான அளவு அனைத்து மக்களையும் மக்களுடைய தேவைகள், அடிப்படை தேவைகளிலிருந்து அவங்களுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி இந்த உலகத்தில் ஒற்றுமையுடன் வாழக்கூடிய ஒரு சிறந்த சிஸ்டம் தான் எர்த்விங் என்று நான் கூறுகிறேன். அந்த எர்த்விங் என்ற அமைப்பின் கட்டமைப்புகளை பற்றி நான் விளக்கமாக உங்களுக்கு கூறுகிறேன். அதற்கு முன் இந்த உலகத்தில் ஏன் இப்படி ஒரு சிஸ்டம் வரணும் அப்படின்றதுக்கு நான் என்ன காரணம் சொல்கிறேன்னாக்கா, இந்த உலகம் முழுவதும் பல கோடி ஆண்டுகள் நம்ம உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அப்பப்போ இந்த உலகத்தில் உள்ள மக்கள்லாம் ஒன்றிணைந்து முதல்ல பல்வேறு நாடுகளிடையே போதிய போக்குவரத்து பயணங்கள்லாம் இல்லாமல் அந்தந்த பகுதி மக்கள் அந்தந்த பகுதியில் இருக்க பிரச்சனைகள் அது இதுன்னு நிறைய விஷயங்களை நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி அவங்களுக்குள்ளார ஒரு சட்டத்திட்டங்களை உருவாக்குறாங்க. அந்த மாதிரி சட்டத்திட்டங்கள்லாம் உருவாக்கி நாளடைவில் அது விரிவடைஞ்சு இப்போ உலகம் முழுவதும் ஒரு சில நபர்கள் சேர்ந்து பல்வேறு நாடுகளுக்கிடையே உள்ள சட்டத்திட்டங்களை போட்டு வைத்து நாடுகள் பிரிவினை என்று வைத்து ஒரு கட்டமைப்பு உருவாக்கியுள்ளார்கள். இது ஒட்டுமொத்த உலக மக்களையும் பிரித்து வைத்திருக்கிற இந்த உலக மக்களை, அதாவது நாம் என்ன நினைக்கிறோம், உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் ஃபஸ்ட்டு மதம் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை வச்சு பிரிச்சுருக்காங்க. அடுத்து இது இப்போ பிரியல, பல ஆயிரம் ஆண்டுகளாக மதம், ஜாதி, மொழி, இனம் இப்படின்னு பல்வேறு விதமான பிரிவினைகள் இந்த நாட்டு உலக மக்களிடையே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து
மக்களை ஒட்டுமொத்த உலக மக்களையும் வெளியே கொண்டு வரணுன்னாக்கா உலக மக்கள் எல்லாரையும் ஒன்றிணைச்சு ஒரே நாடு உலக எர்த்து அப்படின்ற எர்த் விங் என்ற அந்த கட்டமைப்புக்குள்ளார கொண்டு வரணுங்கிறது என்னுடைய ஆசை. இதுக்காக வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு சிறந்த சிஸ்டத்தை நம்ம அப்கிரேடேஷன் பண்ணுறோம். அதாவது பார்த்தோன்னா உலகம் ஃபுல்லாக வந்து இந்த பல்வேறு வருடங்களாக வந்துன்னா மக்கள் வந்து பிறக்கிறாங்க, இறந்துக்கிட்டே போகிறாங்க. இருந்தாலும் அப்பப்போ வந்து உலகம் முழுவதும் அந்தந்த நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு நாடுகளுக்கிடையே, ஒவ்வொரு மாகாணங்களுக்கிடையே, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிடையே இந்த மாதிரி வந்து இப்போ உலகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்லையும் ஒவ்வொரு மாதிரியான மக்கள் வந்து குரூப்பாக ஒரு சில சட்ட திட்டங்களை போட்டு அந்த அமைப்பில் வாழ்ந்துட்டு இருந்தவங்க அப்படி இப்படி படிப்படியாக கொஞ்சம் விரிவடைஞ்சு இப்போ நாடுகள் லெவலில் பிரிஞ்சிருக்காங்க. இப்போ இந்த நாடுகள் லெவலில் பிரிஞ்சு இருக்கவங்கெல்லாம் ஒன்றிணைந்து உலக மக்கள் எல்லாரும் ஒரே நாட்டை சேர்ந்தவர்கள்ன்ற மாதிரி வரணுன்னாக்கா முதல்ல வந்து பார்த்தோன்னா நாடுகளுக்கு இடையே உள்ள பிரிவினைகள், ஒரு நபர் இந்த நாட்டை சேர்ந்தவர் என்ற அடையாளம் பண்ணுற சிட்டிசன்ஷிப்பு, அப்புறம் பாஸ்போர்ட்டு, விசா, இவையெல்லாம் வந்து மக்களை பிரித்து வைக்கக்கூடிய விஷயங்கள். இவையெல்லாம் உலகத்திலேருந்து முதலாவதாக ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியதை என்னென்னா இந்த பிரிவினைகள் எல்லாமே நம்ம உலகத்துலேருந்து பிரிக்கணும், அழிக்கணும். அப்போ அழிக்கணுன்னாக்கா அதை வந்து நம்ம வந்து பார்த்தோன்னாக்கா இந்த பார்டர்ஸ் உலக நாடுகளுக்கிடையே உள்ள பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இதையெல்லாம் அழித்து விட்டு அப்புறம் அந்த ஜிடிபின்னு சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாட்டுக்கும் தனி ஜிடிபி, ஒவ்வொரு நாட்டுக்கும் தனி கரன்சி, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா மக்களை வந்து மேற்கொண்டு பிரிவினை செஞ்சு நாடுகளிடையே போர் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ சமீபத்திய உக்ரைன் வாராக இருந்தாலும் சரி, உக்ரைன் ரஷ்யா, காசா பாலத்தின் அந்த இஸ்ரேல் வாராக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பார்த்தோன்னாக்கா இந்த பொருளாதார கட்டமைப்பில் ஒரு பின்னாடி நடந்துகிட்ருக்க ஒரு அது திட்டமிட்டதா அப்படின்னு நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியலனாலும் நமக்கு நம்மளுடைய அறிவுக்கு எட்டின வரையும் இதெல்லாம் ஒரு பொருளாதார நாடகம் மாதிரி தான் நமக்கு தெரியுது. மக்களே வந்து உலக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய பொருளாதார நாடகங்கள் தான் இந்த வார். அப்புறம் அப்பப்போ வந்து பொருளாதாரத்தில் ஏற்படுகின்ற சில சட்டத்திட்டங்கள், உலகம் ஃபுல்லாக சட்டத்திட்டங்கள் மாறுதல், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் பண்ணுற மாதிரி அந்த மக்களை வந்து இப்போ பெரும் பணக்காரர்கள், பெரும் முதலாளிகள், அப்புறம் நடுத்தர முதலாளிகள், நடுத்தர மக்கள், ஏழைகள், பிச்சைக்காரர்கள், இப்படி அனாதைகள், இப்படின்னு நிறைய பிரிவினைகளில் மக்களை வந்து உலக மக்கள் வஞ்சிக்கிறாங்க, இதில் வஞ்சிக்கப்படுகிறார்கள். இன்னும் பல்வேறு விஷயங்களில் உலக மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அதை நான் ஏன் ஃபஸ்ட்டு அப்கிரேடேஷன் பண்ணணும், அப்கிரேடேஷன்னா சிஸ்டம் அப்கிரேடேஷன் நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தோன்னாக்கா பல நூற்றாண்டுகளாக வந்து பார்த்தோன்னாக்கா மக்கள் வந்து அவர்களுக்குடைய உள்ள பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வு காணுவதற்காக பல்வேறு திட்டங்களை உருவாக்கி உலகம் முழுவதும் பல்வேறு விதமான சட்டத்திட்டங்களை போட்டதெல்லாம் அப்பப்போ வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதை வந்து அப்கிரேடேஷன் சொல்கிறது. எப்படி வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு காலத்தில் வந்து மாடுகளில் வந்து மாட்டு வண்டி கட்டி மரச்சக்கரம் வச்சு கட்டை வண்டின்னு சொல்கிறோம், அதை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து வந்து ஒரு சின்ன மாற்றம் தான் வந்து ரப்பர் டயர்ஸ் வந்ததுக்கப்புறம் மாட்டு வண்டியை வந்து பார்த்தோன்னா ரப்பர் டயர் வண்டியை வச்சு அதில் அந்த கட்டை வண்டியிலேருந்து ரப்பர் டயர் போட்டு மாட்டு வண்டியாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் அதனுடைய வேகத்தை அதிகரிக்கணும்னா குதிரை போட ஆரம்பித்தாங்க. அப்புறம் குதிரையை பூட்டி ஓட்டுற மாதிரி பனிப்பகுதியெல்லாம் வந்து ஓநாய்கள் இதை வச்சு அவங்க நாய்கள் வச்சு வண்டியை ஓட்ட ஆரம்பித்தாங்க. இதை மாதிரி வந்து பல்வேறு உயிரினங்களில் அப்புறம் கழுதைகளை வச்சு பொதி சுமைக்கு வைக்கிற மாதிரி வண்டிகளை ரெடி பண்ணி ஓட்டிகிட்டு போனாங்க. இந்த மாதிரிலாம் வந்து ஒரு மாற்றங்களுக்கு அடுத்தபடி நிலையாக வந்து தான் பெட்ரோலியம் என்ஜின் வந்து கண்டுபிடிச்சி வாகனங்கள் வந்தது. வாகனங்கள் வரும்போது காரு முக்கியத்துவம் வந்தது. அப்புறம் நம்ம லோட் கேரியர், லாரிஸ், இந்த மாதிரி வந்து படிப்படியாக டிரான்ஸ்போர்ட் வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் அது மாதிரி கடலில் வந்து போட் வந்தது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு படகு, அதுக்கப்புறம் போட்டு, இந்த மாதிரி வந்து கப்பல், ஷிப்ஸ்லாம் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் வருது இல்லையா. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா எப்படி அப்கிரேடேஷன் சொல்கிறோமோ இது மாதிரி வந்து நம்ம வாழும் வாழ்க்கை முறையில்
நம்ம மனிதர்களுடைய வாழ்க்கையில் மாற்ற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மக்கள்லாம் இப்படி வாழ்ந்தாங்கன்னா அதே மாதிரியே வந்து கடைசி வரையும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை இந்த உலகில். ஸோ அவங்களுடைய வாழ்க்கை முறை, மக்களுடைய ஒட்டுமொத்த உலக மக்களின் வாழ்க்கையெல்லாம் மாற்றங்கள் வரணுன்னாக்கா அது வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, எர்த்விங்னு ஒரு பெஸ்ட் அமைப்பு வரணும். இது வந்து இப்போ இருக்க திட்டங்கள் உலகில் உள்ள பொருளாதார கட்டமைப்புன்றது டோட்டலாக மாற்றப்படும். ஒரு தலைகீழாக மாற்றி ஒரு பொருளாதார கட்டமைப்பிலேருந்து வெளியில் கொண்டு வந்து முற்றிலும் அரசுடைமையாக்கப்படுதல். இது என்னடா இது புதியாக அரசுடைமையாக்கணும்லாம் கிடையாது. ஏற்கனவே வந்து உலகம் முழுவதும் மன்னர்களில் வந்து ஆட்சி முறைகள் தான் இருந்தது நமக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி வந்து பண்டமாற்ற முறை, வர்த்தகம் அப்படின்லாம் வந்து நாடுகளிடையே வர ஆரம்பித்து பல்வேறு நாடுகளுக்குள்ளே உள்ள பொருட்களை பண்டமாற்றங்கள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து டெக்னாலஜி, அறிவியல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இந்த பொருளாதார கட்டமைப்பில் அறிவியல் துறை கொஞ்சம் வேகமாக வளர்ந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுது. பட் ஆனால் வந்து ஒரு விதத்தில் வளர்ந்திருந்தாலும் அதை மக்களை முழுமையாக போய் சேர முடியாமல் இந்த பொருளாதார கட்டமைப்புன்றது வந்து பெரும் பணக்காரர்களும் பெரும் முதலாளிகள் மட்டுமே இந்த உலகத்தில் உல்லாசமாக இருக்கிறார்கள்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது உலகத்தில் உள்ள பெரும் முதலாளிகள் அப்படின்னு பார்த்தோன்னா 1% குறைவாக தான் உள்ளாங்க. இவங்களுடைய சொத்து மதிப்பே கிட்டத்தட்ட 70% உலக உள்ள சொத்துக்களில் அவங்கக்கிட்ட இருக்குது. 1% குறைவான மக்கள்கிட்ட பெரும் பணக்காரர்கள்ட்ட இருக்குது. மீதி 30% வந்து பார்த்தோன்னா பெரும் பணக்காரர்களுக்கு அடுத்தபடியான உள்ள பெரும் முதலாளிகள் இருக்காங்க. அதுக்கப்புறம் சிறு குறு முதலாளிகள், இந்த மாதிரி பெரிய பண்ணையார்கள், இந்த மாதிரிலாம் அவங்களெலாம் கொஞ்சம் அப்பப்போ சொத்து இருந்து அப்புறம் அரசியல்வாதிகள்லாம் நிறைய சொத்துலாம் போய் சேர்ந்துருக்கு. இண்டஸ்ட்ரீஸு நம்ம சொல்கிற லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஓனர்லாம் கொஞ்சம் சொத்து இருக்குது. இதுக்கு அப்புறம் உள்ள மீதி பொதுமக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அந்த நான் சொல்கிற அந்த பெரும் பணக்காரர்கள் 1% கம்மியாக இருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி மற்ற லெவல் பணக்காரர்கள் ஒரு 5லேருந்து ஒரு 7% இருக்காங்க. அது இல்லாமல் நடுத்தர மக்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் நடுத்தர மக்களும் வந்து பார்த்தோன்னா நம்ம பொருளாதாரத்தில் வீக் எடுத்துக்கணும். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 90% மக்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து எந்த ஒரு இப்போ இருக்க பொருளாதார கட்டமைப்பில் எந்த ஒரு பெனிஃபிட்டும் அவங்க அடையிறதில்லை. அவங்க என்னென்னா சும்மா அவங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து இறக்குற சூழ்நிலையில் தான் இருக்காங்க. யாரோ ஒரு சில ஆசைகள் சொல்கிறாங்க. இந்த ஏதோ சின்ன சின்ன கார் வாங்குறது, பைக் வாங்குறது, ஒரு கம்ஃபர்ட்டாக ஒரு வீடு கட்டிக்கிட்டு வாழறது. இதுக்கான பொருளாதார கட்டமைப்பும் இதுக்கான சம்பளம், சேல்ரி என்ற ஸ்ட்ரக்சர் தான் இந்த உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்போ அதுலேயும் வந்து பார்த்தோன்னாக்கா உலகம் முழுவதும் ஒரு கம்ஃபர்ட்டான சேலரின்ற ஸ்ட்ரக்சரில் மாற்றி சேலரி ஸ்ட்ரக்சர்லாம் வந்து ரொம்ப கம்மியாக வச்சு பொருளாதாரத்தில் இன்னும் மக்களை வந்து இன்னமும் வந்து கஷ்டப்படுத்தக்கூடிய, துன்பத்துக்கு உள்ளாக்கக்கூடிய, அதாவது நீங்கள் என்னென்னா வாழ்க்கை ஃபுல்லாக வந்து கஷ்டப்படுவீங்க, உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. ஆனால் பெரும் முதலாளிகள் அவங்களுக்கு வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி பெரிய அரசியல்வாதிகள் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7%, 7% மக்கள் இல்லை 7லேருந்து ஒரு 10% கூட அதிகபட்சம் எடுத்துக்கோங்க. அந்த 10% மக்கள் மட்டும் இந்த உலகத்தில் உல்லாசமாக சொகுசாக இருக்கிறதுக்கு மீதி 90%க்கு மேற்பட்ட மக்கள் இந்த சமுதாயத்தில் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டு எந்த ஒரு பெரும் பலனையும் அடைக்காமல் ஏதோ இவங்களுடைய பலன் அடைகிற விஷயத்தில் நம்ம ஒரு சில பலன் அடைக்கிறோம். அதாவது பெருமுதலாளிகள் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து பயணிக்கிறதுக்காக தான் அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி வேணும். அதை பண்ணுறதுக்கான அதில் இருக்க ஃபெசிலிட்டி பண்ணும்போது அது தெரியாதனமாக ஒரு சிலர் வந்து ஃப்ளைட் மோடு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி பெரிய ஷிப்புகள் போகிறது, ஆடம்பர சொகுசு கப்பல்கள், இந்த மாதிரி விஷயங்களில் அவங்களாம் வந்து போகும்போது ஒரு சிலர் ஏதாவது ஒரு சில நாள் போகிறாங்க. கூட அதையும் வந்து அந்த ஃப்ளைட் ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த பெரிய ஷிப்பு, இந்த மாதிரி அதுவே வந்து பார்த்தோன்னாக்கா கிட்டத்தட்ட 90% மக்கள் வந்து இன்னும் அதில் பயணம் செய்யாமல் இருக்காங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா நான் சொல்கிறது வந்து சொகுசாக பயணம் செய்யாமல் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னாக்கா ஏதோ ஒரு நாள் 2 நாள் வந்து இந்த நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போகிறதெல்லாம் வந்து ஒரு உல்லாச பயணமாக, சொகுசு பயணமாக எடுத்துக்க முடியாது. அவங்க வந்து எக்கனாமிக் கிளாஸில் ஏதோ போயிட்டு வராங்க. இருந்தாலும் உலகம் முழுவதும் இன்னமும் 50% பேர் இவ்வளோ பெரிய டெக்னாலஜி வளர்ந்துடுச்சுன்னு சொல்கிறீங்க இத்தனை வருஷமாக, ஒரு கம்ஃபர்ட்டாக ஒரு
ஃப்ளைட்டில் ஒரு சொகுசாக போனது இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட 80% மேற்பட்டவர்கள் ஒரு சொகுசு கப்பலிலோ ஒரு கப்பல் பயணத்திலையோ வந்து ஈடுபட்டிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த மக்களில் வந்து இதெல்லாம் சேரணுமா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இது இல்லாமல் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். பொருளாதார கட்டமைப்பு இந்த மாதிரி பணத்தை வைத்து உருவாக்காத காலகட்டங்களில் நடந்ததாக நம்ம நினைக்கிறோம். அப்படிலாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஒட்டுமொத்த உலக மக்களின் தேவைகளுக்காக பயன்படுத்தி கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்த உலக மக்கள் பெறணும். அப்போ உலகத்தில் வந்து எல்லா மக்களுக்குமான உலகமாக இந்த உலகம் மாறணும். அப்போ எல்லா மக்களுக்கும் மாறணும் போது தான் நான் வந்து ஒரு சிஸ்டத்தை அப்கிரேடேஷன் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கிற சிஸ்டத்தை எல்லா மக்களுக்குமான உலகத்துக்கான ஒரு சிஸ்டமை அப்கிரேடேஷன் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அப்போ எல்லா மக்களுக்கும் பண்ணுறதுக்கான சிஸ்டம் தான் நான் வந்து வச்சுருக்க பேர் தான் எர்த்விங். இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் இப்போ இருக்க சிஸ்டத்தில் உள்ள குறைகளை ஃபஸ்ட்டு நான் நிறையா சொல்கிறேன். இப்போ பார்த்தோன்னாக்கா பொருளாதாரம் வந்து ஃபஸ்ட்டு ஒட்டுமொத்த உலக மக்களையும் வந்து பயன்படுத்த மாட்டுறாங்க. சரியான முறையில் சரியான எல்லா மக்களுக்குமான தேவைகளுக்கான பயன்படுத்த மாட்டுறாங்க. நிறையா மக்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா அரௌண்ட் 60% ஆஃப் மக்கள் வந்து பிறக்கிறாங்க. அவங்களோட அடிப்படை தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணிக்குவாங்க. சாப்பாடு, உணவு, அப்புறம் இந்த உணவுக்கும் சாப்பாடுக்கும் மருத்துவத்துக்கும் தேவையான பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு சின்னதாக ஏதாவது ஒரு அதாவது வந்து எப்படி சம்பாதிக்கிறாங்க நிறையா மக்கள்னாக்கா, சின்னதாக ஒரு தெருவோட கடை, ஒரு பெட்டி கடை, ஒரு சின்னதாக ஒரு மளிகை கடை, சின்னதாக வந்து துணியை வாங்கி விற்கிறது, சின்னதாக ஏதாவது பழங்களை வைக்கிறது, சின்னதாக காய்கறிகளை வைக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அன்னெசரி ஜாப்ஸ் பண்ணுறாங்க. அதாவது பெரும்பாலான மக்கள் வந்து இந்த சிறு குறு பிஸ்னஸை பண்ணணுன்ற நெசசிட்டி இல்லை. இதெல்லாம் வந்து வணிக மயங்கள் வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு தவறான பாதையை இந்த உலக மக்களை கொண்டு போகுது. அதனுடைய பெரிய பாதிப்புன்னா நான் சொல்ல போகிற ஒரு பெரிய விஷயம். அந்த பெரிய விஷயம் என்னென்னா, உலகம் முழுவதும் உள்ள சுமார் 70% மேற்பட்ட கட்டடங்கள் வந்து வணிக மயத்துக்காகவும் வணிக தேவைகளுக்காகவும் அன்னெசரியாக சில கட்டிடங்களும் இந்த உலகத்தில் கட்டப்பட்டுள்ளன. அதாவது மக்களுக்கு வந்து தேவையில்லாமல் பிரம்மாண்டமான அரச மாளிகை மாதிரி கட்டுறது, இதெல்லாம் வந்து அன்னெசரியாக தேவையில்லை. உலகத்தில் உள்ள இயற்கை வளங்களை நாசப்படுத்தக்கூடிய ஒரு மிக கொடூரமான செயல் தான் இந்த பொருளாதாரம் கட்டமைப்பு பண்ணி கொண்டிருக்குது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய கொடூர செயலில் நமக்கு இப்போயே நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். நிறையா இயற்கையான அந்த ஆற்று மணல் பிரச்சனை கிடைக்க மாட்டேங்குது இன்றைக்கி. இல்லாத போச்சுன்னா, ஏன்னா இந்த மாதிரி தேவையில்லாத 70% கட்டணங்கள் உலகம் ஃபுல்லாக கட்டுறீங்க. அதே மாதிரி மரங்களை அழித்து மரங்களுக்கு வுட் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து மிக பிரமாண்டமாக இருக்குங்க. இயற்கை வளங்களில் ஏசி வந்து அன்னெசரியாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. 70% பல லட்சம் ஏசிகள், பல கோடி ஏசிகள் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து தேவையில்லாமல் அன்னெசரியாக இயற்கை வந்து ஃப்ளோரோ கார்பனை வெளியிட்டு நாசமாக்கி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் மின்சாரம் வந்து இயற்கை அழிகிறதுக்கு காரணம் அந்த 70% கட்டிடங்கள். இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஒரு மிகப்பெரிய உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம கட்டியிருக்க பில்டிங் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். இப்போ சென்னை பெரிய சிட்டி இருக்குது. அங்கே வந்து பார்த்தோன்னா துணிக்கடைகள்னால் ஒரே ஒரு துணி ஷோரூம், ஒரு பெரிய குடோன் இருந்து அங்கேருந்து ஒட்டுமொத்த சென்னை மக்களுக்கே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம். அரசுக்கிட்ட ஒரு உணவு உற்பத்தி வந்து உடை உற்பத்தி இருந்ததுனாக்கா, அந்த உடை உற்பத்தியானது அரசு மில்களிலிருந்து உற்பத்தி செய்து அரசு அந்த பெரிய குடனில் கொண்டு வந்து வச்சுட்டு அங்கேருந்து அது டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒட்டுமொத்த 365 நாளும் ஈஸியாக வந்து ஒட்டுமொத்த சென்னை மக்களுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் வந்து அங்கே இருக்க துணிக்கடைகள் அப்படி கட்டப்பட்டுள்ளது எவ்வளோ இருக்குன்னாக்கா, ஏகப்பட்ட துணிக்கடைகள் அது வந்து சொல்லலாம் பிரம்மாண்டமான கடைன்னு. துணிக்கடைகள் மட்டும் வந்து ஆயிரக்கணக்கில் பெரிய பிரம்மாண்ட கடைகள், லட்சக்கணக்கில் ஸ்மால் கடைகள் இருக்குது, மீடியம் கடை, அப்புறம் லட்சக்கணக்குக்கு மேலே வந்து சின்ன சின்ன துணிக்கடைகள் இருக்குது. மக்களும் வந்து பார்த்தோன்னா சென்னையிலே வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து துணி விற்கிற வியாபாரத்தில் இருக்காங்க. இது வந்து என்னென்னா தேவையே இல்லை, நெசசிட்டியே இல்லை. இவ்வளோ மக்களுடைய எஃபர்ட் அங்கே தேவையில்ல, இவ்வளோ பெரிய கட்டடங்கள் தேவையில்ல. இது வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதே போல் நிலைதான் வந்து
அனைத்து விதமான தொழில் கட்டணங்களுக்கும் வணிக கட்டணங்களுக்கும் இதுதான் அன்னெசரியாக வந்து பிரம்மாண்டமாக கட்டிட்டு சும்மா ஏசி போட்டு இயற்கையை வந்து அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. மின்சாரன்றனா உற்பத்தி வந்து அவ்வளோ எளிமையாக நமக்கு கிடைக்கிறதில்ல. நம்ம வந்து பார்த்தோன்னாக்கா நிலக்கரி வந்து பெரிய அளவில் நம்ம மின்சார உற்பத்திக்கு பயன்படுத்துகிறோம். அப்படிப்பட்ட நிலக்கரின்றது வந்து ஒரு நமக்கு தெரியும். அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா திரும்ப அவ்வளோ சீக்கிரமாக நிலக்கரி உற்பத்திக்கு பல லட்சம் ஆண்டுகள் ஆகும். பெட்ரோலியம் வந்து அந்த மாதிரி வாகனங்கள் வந்து அன்னெசரியாக வந்து நிறைய வாகனங்கள் பெருத்து போய் பொது போக்குவரத்து என்பதை அழிச்சிட்டு தனிநபர்கள் வந்து ஒரு நபர் வந்து காரில் வந்து சொகுசாக போகிறாங்க. வீட்டில் வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு வீடு இருந்துனாக்கா 4 கார் 5 கார் வாங்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக காரில் உல்லாசமாக சுற்றிட்டு ஃபியூவலை வீணாச்சிக்கிட்டு இருக்காங்க. பொது போக்குவரத்துன்றது வந்து அழிஞ்சிக்கிட்டே போகுது. ஒவ்வொருத்தவங்களும் 4 காரு 3 காரு 4 பைக்கு 5 பைக்கு அப்படி இப்படின்னு ரொம்ப அநியாயமாக வந்து சாலையில் நெருக்கடி, ரொம்ப டிராஃபிக் பிரச்சனைகள் ஆகிட்டு இருக்குது. அப்போது இதெல்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா மிகப்பெரிய அளவில் வந்து இயற்கை வளம், அதாவது நான் ரெனியூவபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெனியூவபிள்னாக்கா உங்களுக்கு நான் ரெனியூவபிளுக்கும் வந்து நீங்கள் முக்கியமாக எல்லாருக்கும் தெரியும். அதாவது வந்து பார்த்தோன்னா இயற்கை வந்து நம்ம ஒரு பொருளை வந்து சீக்கிரமாக வந்து நம்ம நினச்சபடி உற்பத்தி பண்ணாததெல்லாம் வந்து இந்த ஃபியூவலில் பெட்ரோலில் இதெல்லாம் நான் ரெனியூவபிளில் வருது. பெட்ரோல், நிலக்கரி, பெட்ரோலியம் ப்ராடக்ட் மூலயமா கிடைக்கிற சில ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் உருவாக்க முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்போது நீங்கள் விண்மில்லோ இல்லை சோலார் பவர் நம்ம வந்து பயன்படுத்துறது வந்து ஓரளவு ஆரம்பிச்சிருக்கோம். இருந்தாலும் வந்து அதுக்கான சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இயற்கை வளத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய பிரம்மாண்ட கட்டிடங்கள் இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு 70% கட்டிடங்கள் கட்டுவதற்காக நம்ம பல லட்சம் ஏக்கர் நிலத்தை உலகம் ஃபுல்லாக அழிச்சிருக்கோம். அந்த பல லட்சம் ஏக்கர் நிலத்தை அழிச்சதுன்றது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. நமக்கு தேவையான இயற்கை த டென்சிட்டி ஆஃப் ட்ரீஸ் வந்து இப்போ நம்ம உற்பத்தி பண்ணுற கார்பன் கண்டென்ட் இதிலே வந்து பார்த்தோன்னா சில சொல்லுவாங்க, அதாவது நிறைய காடுகள் வந்து எரியறதுனால வந்து பண்ணால் என்ன ஆகுதுன்னா கார்பன் வந்து வெளியேறுன்னு சொல்கிறோம். பட் ஆனால் வந்து அதுக்கான காடுகள் எரிவதற்கான ஒரு தீர்வை வந்து நம்ம உருவாக்கணும்னா மக்கள் சக்தியை நம்ம ஒன்று திரட்டி மக்களை பயன்படுத்தி உலகம் முழுவதும் மிக பிரமாண்டமான காடுகளை புதிதாக உருவாக்கணும். ஏன்னா நம்ம உலகத்தில் 70% காடு மேலே நம்ம வந்து சுத்தமாக அழிச்சிட்டோம். அந்த 30% காடுகளுக்கும் குறைவாக தான் நம்ம சொல்கிறது. ஆனால் அதை விட கம்மியாக தான் காடுகள் இருக்கின்றன. ஸோ நம்ம வந்து மரங்கள் காடுகள் வளர்க்குறதுக்கான உலகம் ஃபுல்லாக அந்த பொருளாதார கட்டமைப்பில் எந்த ஒரு சரியான செயல்பாடுகளும் கிடையாது. அதனால் வந்து பார்த்தோன்னாக்கா குளோபல் வார்மிங்கிற பெரிய பிரச்சனையில் சிக்கலில் மாட்டி வெப்பநிலை அதிகரித்தல், அதனால் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து நம்ம குளோபலில் பல்வேறு இயற்கை சீற்றங்கள் பல்வேறு பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கெல்லாம் காரணம் வந்து காடுகள் உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டது தான். அது மட்டும் இல்லை, மிக முக்கியமானது ஒன்று, மனிதன் மட்டும் வாழ்வதற்காக இந்த உலகம் என்பது படைக்கப்படவில்லை. உலகில் உள்ள பல கோடி ஸ்பெசிஸ் சொல்லுவாங்க, லட்சக்கணக்கு நமக்கு தெரியல எக்ஸாக்டாக, பல லட்சம் ஸ்பெசிஸ் நம்ம வாழ்ந்துட்டுருக்கு இந்த உலகத்தில். அதை வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம காடுகளையும் மரங்களையும் அழிக்கும் போது அந்த உயிரினங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டே வருகின்றன. ஸோ வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்னாக்கா உலக மக்கள் ஃபுல்லாக வந்து மரங்கள் வளர்க்குறது, காடு வளர்க்குறதுக்கான வேலைகளில் அதிக அளவு மக்களை வந்து பயன்படுத்த வேண்டும். ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த விஷயங்கள் தான் இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா பிரம்மாண்ட கட்டிடங்களுக்கு பதிலாக வெறும் மனிதர் வசிக்கிறதுக்கான முக்கிய கட்டிடங்கள், பொது கட்டிடங்கள் அப்படின்னு சொல்லி, இப்போ பொதுன்னா போக்குவரத்துக்கு இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா பேருந்து நிலையம், ஒரு ரயில்வே நிலையம், ஒரு விமான நிலையம், இந்த மாதிரி கட்டமைப்புகள்லாம் வந்து பொது போக்குவரத்துக்கான கட்டணம். அது மாதிரி வந்து இந்த பொது போக்குவரத்து என்பது வந்து எல்லா நேஷ்னல் ஹைவேஸ்லும் கார்கள் பயணிக்கிறதுக்கு முதல்ல தடை போடணும். அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா நேஷ்னல் அதாவது முக்கிய பெரிய நேஷ்னல் ஹைவேஸ்லாம் நிறுத்திட்டு லோக்கலாக ஓட்டுறதுக்கு மட்டும் கார் யூஸ் பண்ணிக்கலாம். நேஷ்னல் ஹைவேஸ்லாம் கார்லாம் பயணிக்கிறது வந்து தப்பு. ஏன்னா எல்லாம் பொது போக்குவரத்து தான் பயன்படுத்தணும். அப்படி ஒரு இது வரணும். எதுக்காகனா
ஃபியூவல் வந்து தேவையில்லாமல் ஒரு நபருக்காக வந்து கார்கள் வந்து பல்வேறு இடங்களில் பயணித்து கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் ஃபியூவல் எக்கனாமி கருதி ஒரு பொது போக்குவரத்து வரும்போது ஒரு பிரம்மாண்டமான பெரிய பேர் வந்து பல்வேறு லாங் டிஸ்டன்ஸ் போகிறது, பெரிய பெரிய இதெல்லாம் போனால் கம்ஃபர்ட்டான ஒரு சொகுசு பஸ்லாம் உற்பத்தி செய்து அதில் போகலாம், பயணம் செய்யலாம். இது வந்து பார்த்தோன்னா நீங்கள் சப்போஸ் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அந்த மாதிரி வேறு ஏதாவது ஆல்டர்னேட் ஃபியூவல் ஏதாவது டெக்னாலஜி கண்டுபிடிச்சாங்கன்னா மேபி அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இருக்கிற நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸை வந்து வச்சு பண்ணுற நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸை வச்சு பண்ணுற எந்த ஒரு பயன்பாட்டையும் நம்ம குறைக்கிறதுக்கான பெரிய வேலைகளை நம்ம செய்யணும். அதுக்கு வந்து என்னென்னா எல்லாம் பயன்படுத்த முடியாமல் போகிறதுன்னு இல்லை, அது வந்து பயன்படுத்துறது கட்டுப்பாடுகள் தேவையில்லாமல் அன்னெசரியாக வந்து நிறைய மக்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி வந்து 2 சக்கர வாகனங்கள்லாம் வந்து ஒரு லோக்கலாக ஒரு வீடுகள்லேருந்து ஒரு அந்த லோக்கல் பகுதி போனாலும் அதையும் வந்து இப்போ லாங் டிஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த குறிப்பாக வந்து நான் சொல்கிறது வந்து நான் ரெனியூவபிளுக்காக தான் சொல்கிறேன். ஸோ எவ்வளோ முடிஞ்ச வரையும் கட்டுப்படுத்த முடியும் கட்டுப்படுத்துங்க. அது மாதிரி சோலார், விண்டு, அப்புறம் டைடல், இந்த மாதிரி பயோகேஸ், இந்த மாதிரி வேறு சில விஷயங்கள் மூலயமா என்ன பண்ண முடியும். இல்லை இன்னும் ஃபியூவலை வந்து பார்த்தோன்னாக்கா இப்போது அடிஷ்னல் டெக்னாலஜி இப்போ ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் வந்து சொல்லியிருக்காரு, ஒரு ஹைட்ரஜன் கேஸை வந்து கொஞ்சமாக மின்சாரத்தை பயன்படுத்தி அதை பிரித்து எடுத்து அதை வந்து நம்ம மிகப்பெரிய அளவில் வந்து ப்ராஃபிட்டபுளாக வச்சுட்டு அது வந்து நம்ம வந்து பயன்படுத்தலான்னு அவர் வந்திருக்காரு. இதே மாதிரி ஒரு ரிசோர்ஸை ஒரு எலக்ட்ரிக் ரிசோர்ஸும் காம்பினேஷன் ஆஃப் கேஸையும் வச்சு பண்ணுற மாதிரி ஏதாவது காம்பினேஷனில் வச்சு சோலார் பவர் இதை வச்சு ரீப்ரொடக்ஷன் பண்ணி பவரையே வந்து பார்த்தோன்னாக்கா பேட்ரி மூலமா வச்சுக்கிட்டு ரீசைக்கிளிங் பண்ணி மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட பேட்டரியிலேருந்து அவுட்புட் எடுத்து பயன்படுத்தி பேரலாக வந்து பார்த்தோன்னாக்கா அவுட்புட் பயன்படும் போது இன்னொரு செட் ஆஃப் பேட்டரிக்கு கொடுத்து இந்த மாதிரி பண்ணலாம் முடியுமா? இந்த மாதிரி வித்தியாசமான கண்டுபிடிப்புகளில் அதிக மக்களை யூஸ் பண்ணோம். அது மாதிரி நம்ம வந்து ஸ்பேஸ் ட்ராவலிங் பார்த்தோன்னாக்கா ரொம்ப மக்கள் வந்து பயன்படுத்தாமல் இருக்காங்க. பல கோடி மக்கள் சும்மாவே வந்து உலகம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னாக்கா 850 கோடி பேரில் 600 கோடி பேருக்கு கிட்டத்தட்ட சும்மாவே வாழ்ந்து சும்மாவே சாகிறாங்க இந்த பொருளாதார தவறான கட்டமைப்பால். ஸோ அவங்களெல்லாம் பயன்படுத்தி இந்த மாதிரி ஸ்பேஸ் ட்ராவலிங் போகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா மக்களை கொண்டு வரலாம். இது மாதிரி வந்து நம்மளுடைய ஒட்டுமொத்த உலக மக்களுக்கான உணவு உற்பத்தியில் வந்து பார்த்தோன்னாக்கா மிகப்பெரிய விஷயம் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம உணவு உற்பத்தியில் மரங்களின் மூலமாக உணவு உற்பத்தி பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது, தேவையாக இருக்குது. அப்போ மரங்களின் மூலயமா எப்படிடா நம்ம உணவு உற்பத்தி பண்ணுறது அப்படின்னாக்கா வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம எப்படி வந்து இப்போது விவசாயத்துறைக்கு நிலங்கள் காடுகள்லாம் மரங்கள்லாம் அழிச்சிட்டு ஒரு நிலப்பரப்பில் வந்து நெல், கோதுமை அந்த மாதிரி கேழ்வரகு, கம்புலாம் இதெல்லாம் வந்து நம்ம பயிரிட்டு பண்ணுற மாதிரி பழங்கள் கிடைக்கக்கூடிய மரங்கள் வகைகள், நட்டு வகைகள், நட்டுன்னா இப்போ நம்ம முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட்டு, இது மாதிரியான விஷயங்கள், இது மாதிரி பழ வகைகள், பல்வேறு வகையான பழ வகைகள், இதெல்லாம் மரங்கள் மூலயமா கிடைக்கிற உணவுப் பொருட்கள். இந்த உணவுப் பொருட்கள் கிடைக்கக்கூடிய இதை வந்து பார்த்தோன்னா நம்ம எப்படி பெரிய பெரிய பண்ணைகளாக உருவாக்கி அரசு துறையை உருவாக்கி அது மாதிரி வச்சு உற்பத்திகள் பெருமளவு பண்ணி எல்லா மக்களுக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணலாம். அது மாதிரி பள்ளிகள்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா உணவுகள் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா இளைஞர்கள்லாம் குழந்தைகள் இளைஞர்லேருந்து எல்லாமே வந்து ஸ்கூல்லே வந்து நல்ல உணவுகள் கிடைக்கணும். இப்போ பழங்கள், ஃப்ரூட்ஸு, நட்ஸு இதெல்லாம் வந்து பள்ளிகளில் கிடைக்கணும்னா அப்போ வந்து பள்ளியோட தரங்கள் எல்லாமே வந்து உயர்த்தப்படுறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே உலகம் ஃபுல்லாக சரியாக வர நடத்தலை. நம்ம ப்ரைவேட்டுக்கு கொடுக்குறோம். ப்ரைவேட்டு வந்து எப்படின்னாக்கா இப்போது எக்கனாமிக் பொருளாதாரம் சார்ந்து இருக்குது. பொருளாதார சார்ந்த கட்டமைப்புலாம் வந்து அவங்க ஃபுட்டு வந்து சரியாக வரையாக கொடுக்க மாட்டாங்க. ஏதோ அவங்க பேருக்குன்னு நான் அதுக்கு ஒரு ஃபண்டு உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணாங்களோ அந்த ஃபண்டை வச்சு சரியாமல் கொடுக்காம ஏதோ பேருக்குன்னு ஒரு அளவுக்கு அவங்க ஃபுட்டு கொடுக்குற மாதிரி தான் இப்போ உலகம் ஃபுல்லாக வந்து என்ன நடக்குதுன்னா நடுத்தர மக்கள், ஏழை மக்கள், எளிய மக்கள்லாம் வந்து பார்த்தோன்னா ஏதோ வந்து அவங்களுடைய ஃபுட்டை வந்து பாதுகாப்பு கெட்டு போகாமல் வைக்கிறதுக்கு பல்வேறு விதங்களில் அவங்க பல்வேறு விஷயங்களில் பண்ணுறாங்க.
அது வந்து என்னென்னா உணவு வந்து சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சில கெமிக்கல்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணி தான் உங்களுக்கு நம்ம கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்தோன்னாக்கா பழங்கள் இந்த மாதிரி காய்கறிகள் அந்த மாதிரி உணவு தானிய பொருட்கள்லாம் வந்து நாம் பயன்படுத்துறதுக்கு வந்து பார்த்தோன்னா சில கெமிக்கல் கேஸு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பயன்படுத்துறது வந்து ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு உடலில் ஒரு கெடுதல் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றன. அப்படி தான் அதனால தான் வந்து உலகத்தில் வந்து மக்கள் அதிக அளவு வந்து ஹாஸ்பிட்டல் நோக்கி அதிக மக்கள் வந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் பயணம் செய்கிறதுக்கு காரணம் ஹாஸ்பிட்டலில் அதிக அளவு மக்கள் உடல் உறுப்புகள் போகுது. அந்த டயாலிசிஸ் அதிகமாக பண்ண வேண்டியிருக்கு. சீக்கிரமாக சின்ன வயசுலேயே நிறைய பேர் பழையபடி அந்த காலத்தில் தான் சொல்லுவாங்க, சீக்கிரமாக வந்து எந்த மருத்துவத்துறை ஃபெசிலிட்டியும் இல்லாத போதே செத்துட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லா மருத்துவத்துறை எல்லா ஃபெசிலிட்டியும் வந்ததுக்கப்புறம் மக்களுடைய சராசரி ஆயுட்காலம் என்பது அதிகரிச்சதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அதிகரித்த மக்கள் வந்து நோயால் இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டலில் நோக்கி போகிறோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. இவ்வளோ மக்கள் கோடிக்கணக்கான ஹாஸ்பிட்டல் உருவாக்கிட்டே இருக்குது. நான் தேவையே இல்லை அந்த அப்படி தேவையில்லைன்னா எதுக்கு சொல்கிறேன்னா எல்லா மக்களும் நோய் வராமல் இருக்கணும். அப்போ நோய் வராமல் இருக்கணும்னாக்கா நல்ல உணவுகள் உற்பத்தி வந்து இந்த உலகத்தில் நடக்கணும். இப்போ நல்ல உணவுகள் உற்பத்தி அப்படின்னு கேட்டாக்கா நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பல்வேறு கெமிக்கல் அதனுடைய குவாலிட்டி ஆஃப் டிஎன்ஏ அதனுடைய தன்மையை மாற்றி செறிவூட்டப்பட்டு அந்த நிறைய விஷயங்கள் அதில் பண்ணிவிட்டு கலப்படம் இனம் அது மாதிரி மிக்சிங் பண்ணி வித்தியாசமாக வந்து அந்த அமைப்பில் கட்டமைப்பில் மாற்றி புதுவிதமாக கண்டுபிடிக்கிறேன்னு ஏதோ பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. அது வந்து நம்மளுடைய ஜீனோட சேர்ந்து நமக்கு வந்து ஒரு கெடுதல் உடலில் பண்ணுமான்னு நமக்கு தெரியல. பட் எந்த அளவுக்கு அவங்க இல்லைன்னு சொன்னாலும் நம்மளால் ஏற்றுக்க முடியல. பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம மனிதர்களுடைய அமைப்பிலே வந்து மாற்றங்களை ஏற்படுத்தும். ஸோ அப்போ நமக்கு வந்து தரமான ஒரு நல்ல விதமான உணவுகள் நமக்கு கிடைக்கணும். அப்படின்னாக்கா உலகம் முழுவதும் இந்த பொருளாதார கட்டமைப்பு என்பது ஒழிச்சிட்டு நம்ம எர்த்விங் என்ற உலகம் முழுவதும் முற்றிலும் 100% அரசுடைமைக்காக்கப்பட்ட சிஸ்டம் என்பதை கொண்டு வர வேண்டும். இது மாதிரி அந்த பொருளாதார கட்டமைப்பில் பல்வேறு விஷயங்களை சொல்லிட்டு போகலாம். இப்போ நடக்கிற வியாபாரமான ஆயுத வியாபாரம், அதனால தான் மிகப்பெரிய வார்கள் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கில் மக்கள் வந்து பல்வேறு வார்கள் மூலமாக வந்து இறந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போது நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்ன மாதிரி உலகம் முழுவதும் உள்ள மக்கள் வந்து நம்ம தீவிரவாதிகளால் இறக்கவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோன்னா சில ஆயிரங்கள் கூட வரலாம், அவ்வளோதான். ஆனால் வந்து பார்த்தோன்னா உலகம் முழுவதும் வந்து தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன எப்படி சாகரிக்கிறாங்க, எங்கேயாவது துப்பாக்கியால் சுடுவாங்க பொதுமக்களை, எங்கேயாவது சின்ன குண்டு வச்சு எங்கேயாவது கொஞ்சம் மக்களை கொள்ளுவாங்க. ஆனால் வந்து உலகத்தில் அதிக அளவு மக்களை கொல்றது வந்து இந்த தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளை காட்டிலும் உலகத்தில் உள்ள மிலிட்டரி என்கிற இராணுவ கட்டமைப்புகள் தான். 2 நாடுகளிடையே போர்களை உருவாக்கி உலகில் அதிக அளவு மக்களை கொண்டு கொடுத்து என்பது தான் உண்மையான யாராலும் மறுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய உண்மையான வரலாறு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், உலக போரில் யுத்தங்கள்லாம் நடந்தது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்னு சொன்னாங்க. அதில் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு தெரியும், எத்தனை கோடி மக்கள்னு. அதே மாதிரி வந்து இதுவரையும் வரலாற்றில் அப்பப்போ போர்களில் லட்சக்கணக்கிலையும் கோடிக்கணக்கிலையும் தான் மக்கள் இறந்து கொண்டே வராங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் பிரம்மாண்டமான ஆயுதங்கள் வந்து உலகம் ஃபுல்லாக உற்பத்தி ஆகிறது தான். ஸோ ஆயுத உற்பத்தி என்பது பொருளாதார கட்டமைப்பை அடித்தளமாக கொண்டு பண்ணுறாங்க. அப்போ உலகம் முழுவதும் ஆயுத உற்பத்தி என்பது முற்றிலும் நம்ம தடை செய்ய வேண்டும். ஸோ நம்ம தடை செய்ய வேண்டியது என்னென்னா, முக்கியமாக உலகம் முழுவதும் மக்களை பிரித்தாளக்கூடிய பாஸ்போர்ட், விசா, சிட்டிசன்ஷிப் இதெல்லாம் எப்படி பிரித்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், எல்லை, அது மாதிரி தான் இராணுவ கட்டமைப்பு. ஸோ உலகம் முழுவதும் உள்ள நாடுகளுக்கிடையான இராணுவ கட்டமைப்பையும் நாம் கட்டுப்படுத்த வேண்டும்,